அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரத்தனம் படத்தினுடைய ஆடியோ லான்ச் இருக்கு, பக்கத்தில் தான் இருக்கு. 10 நிமிஷத்தில் போயிடலாம். அதனால அவ்வளோ அவசரமாக கலக்க வேணாம். ஏன்னா இப்போ 6 மணி தான் ஆகுது. 10 நிமிஷத்தில் போயிடலாம் வடபழனியில். முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த விழாவை இவ்வளோ சிறப்பாக அமைச்சு கொடுத்த பெரியவர்கள் திரு பழ கடப்பையா சாருக்கும், திரு வேர ராமமூர்த்தி அவர்களுக்கும், ஸ்ரீரஞ்சனி மேம், எங்கள் கவிதா அவர்களுக்கும், நான் சொல்கிறது தீபா மேடம், கவிதா மேடம், எல்லாருக்கும் நன்றி. அண்ட் மிக முக்கியமாக இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அழகர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கீங்க அழகர் சார். உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனுடைய துணையோட மாபெரும் வெற்றி காத்திருக்கு. நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க. அண்டு இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் ரதீஷ், ரொம்ப பிரமாதமான ஒரு உழைப்பு. இது கோ ப்ரொடியூசராக இருந்து இந்த படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிக முக்கியமாக இந்த படம் வந்து நான் ரொம்ப எக்ஸைட் ஆனதுக்கு ஒரு காரணம், என்கிட்ட கேபிள் சங்கர் சார் ஒரு நல்ல படம் வந்திருக்கு பார்க்குறீங்களா அப்படின்னாரு. நான் படம் பார்க்கறதுக்கு லட்டு மாதிரிப்பா வரம்பா அப்படின்னு ஓடி போய் நான் படம் பார்த்தேன். நானும் என்னுடைய மனைவி குழுவெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே நாங்கள் ஒரு லிஸ்ட் போட்டே இருந்தோம். ஏன்னா மொபைலில் எழுதிட்டே இருப்பேன் என்னென்ன ஃபீட்பேக் தோணுது அப்படின்னு. அப்புறம் வெளியில் வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னென்னா மணிவர்மனுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கல்ச்சர். ஒரு டைரக்டராக பிடிவாதமாக நான் இதுதான் பண்ணுவேன், இதுதான் கொடுப்பேன், இதுதான் என்னுடைய படம், இதை எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றது ஒரு கர்வம். ஆனால் மணிவர்மன் சார் கரெக்டாக இருக்குது சார், பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு நான் கை வச்சது டைட்டில் தான். நொடி அப்படின்னு டைட்டில் பார்த்தோன்னே நான் சொன்னேன், இது ஒரு நொடி இல்லைங்க, இது ஒரு நொடி, ஒரு நொடியில் நடக்கிற ஒரு கதை அப்படின்னும் போது ஏன் இதை ஒரு நொடியாக மாற்றக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். மணிவர்மன் அப்படி பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. அப்போ எனக்கு வந்து நம்பிக்கை வந்துடுச்சு, இவர் கூட நான் பயணிக்கணும். ஏன்னா நம்ம சொல்கிறத கேட்குறதுக்காக இல்லை, நான் வந்து இந்த கதையினுடைய கான்செப்டுக்காக நான் சொன்னேன். ஒரு நொடி அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது, அதனால் நம்ம ஒரு நொடின்னு வச்சிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ என்ன சென்சர் ஆகல படம். அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த டைட்டில் மாற்றுறதுக்கு. அங்கே உடனே வந்து நோ அப்ஜெக்ஷன் வாங்கி உடனே சென்சரில் இதில் ப்ரொடியூசர் கவுன்சிலில் டைட்டில் வாங்கிட்டு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு நான் வந்து நான் ஈஸியாக திருப்தி அடைய மாட்டேன். நான் திருப்பி எனக்கு கரெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். டப்பிங்கில் இது பண்ணலாமே, டயலாக்ல இது பண்ணலாம், இந்த சீன் இப்படி மாற்றலாம், அதை இப்படி மாற்றலாம். ஏன்னா கடைசியில் உங்ககிட்ட வர வரையும் படைப்பு எங்ககிட்ட தான் இருக்குது. வந்த பிறகு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிறது தான் ஏற்றுக்கணும். நீங்கன்னா ஊடகங்களும் ஆடியன்ஸ் சொல்கிறது தான் ஏற்றுக்கணும். அது வரையும் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு லெங்க்த்தை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு 8 நிமிஷம் குறைக்கலாம், இந்த படம் ஸ்பீடாக போய் முடியணும் அப்படின்னும் போது பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடிட்டர் என் ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு ப்ளே பண்ணி காமிப்பாங்க. சார் இதை எடிட் பண்ணுறேன், இந்த சாங் எடிட் பண்ணுறேன், அதை எடிட் பண்ணுறேன் அப்படின்னு. அவ்வளோ அருமையாக ஒரு டீம் ஒர்க்குன்னா அதுதான் ஒரு பெஸ்ட் டீம் ஒர்க். மணிவர்மன் அந்த எடிட்டர் அண்ட் த ஹோல் டீம். இதில் என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, தமன் வந்து ஹீரோ மாதிரியே இல்லை. எல்லா இடத்தையும் எங்கிட்ட வந்துடுவார். தமன் வந்துட்டு சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. ஒரு ஹீரோன்னா அப்படி இருக்கணும். ஒரு படத்தில் டோட்டல் இன்வால்மெண்ட் அவருக்கு ரவுண்ட் நம்ம கிளாஸ் கொடுக்கணும். என்னென்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஷோ காமிக்கும் போதுலேருந்து அடுத்த மீட்டிங்லாம் வந்துட்டார். ஆஃபீஸ் வந்துட்டு உட்காந்துட்டு சார் இப்படிலாம் நான் கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருப்பேன், அப்படியே பார்த்துட்டே இருப்பார். என்னடா இந்த மனுஷன் விட மாட்டேன்றாரு அப்படின்னு. கரெக்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த வாய்ஸ் மிஸ் ஆகுது, இந்த இடத்துல இது மிஸ் ஆகுது, இந்த இடத்துல இந்த ஒரு இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டு ஒரு பர்ஃபெக்டான நம்மளுக்கு ஒரு இடத்துல நின்றுடுவோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, பர்ஃபெக்ட் போயிடலாம், சென்சர் போயிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது பிறகு மணிவர்மன் உட்காந்துட்டு சார் உங்களுக்கு இவ்வளோ தோணுச்சு இல்லை, எனக்கு இவ்வளோ தோணி இருக்கு, நான் திருப்பி பிஜிஎம்லாம் இது பண்ண போகிறேன் அப்படின்னு போய் சஞ்சய் பாணிக்கிட்ட உட்காந்துட்டாரு. திருப்பி உட்காந்து அவங்க சவுண்ட் மிக்சிங் பண்ணுறாங்க. சஞ்சயும் வந்து அவ்வளோ பிரமாதமாக எஃபோர்ட் பண்ணுறாரு. சஞ்சய் வந்து என்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ ஒரு யங்ஸ்டர் இவ்வளோ பிரமாதமான ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு, நல்ல பாடல்கள் பண்ணியிருக்காரு. அப்படி இந்த ஒரு குழுவே, ஒரு எடிட்டரில் ஆரம்பித்து சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், அந்த ஹோல் குழுவே வந்து ஒரு டீம் ஒர்க்காக ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எனக்கெல்லாம் வந்து சந்தோஷமே என்னென்னா ஒரு இயக்குனர் தொடங்கி எல்லோருமே இந்த படைப்பு நல்லா வரணும் தானே ஒரு ப்ரொடியூசரோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ போராடுறாங்க. அவங்க கூட நம்ம பயணிப்போம். அவங்க சொல்கிறதுல வந்து எந்த விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை ஏற்றுக்கணும், எந்த விஷயம் முடியாதோ அது முடியாத சொல்லணும். மணிவர்மன் கிட்ட நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது வந்து கதையினுடைய போக்கை மாற்றிடும் போல இருக்கு. அவர் உடனே பிடிவாதமாக சொன்னார், சார் இது மட்டும் நான் மாற்ற மாட்டேன் சார், நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்படி வச்ச பரவாயில்ல ரொம்ப கன்விக்ஷனாக இருக்க, அதை நான் மாற்ற வேணாம் அப்படின்னு சொன்னேன். என்னன்னா எனக்கு ஒன்று தோணுச்சு, அவர் என்ன சொன்னார், இதை இப்படி மாற்றக்கூடாது அப்படின்னாரு. ஏன்னா வந்து எனக்கே அது ஒரு லேர்னிங்காக இருந்தது. பரவாயில்ல, இவர் வந்து இந்த கன்விக்ஷனை சொல்கிறத நான் மாற்றணும்னு நினைக்கிறதே தப்புன்னு அப்போ நான் உணர்ந்தேன். ஸோ அப்படி ஒரு கொலாபரேட்டிவான மெத்தடில் என் கூட பயணித்து அதை விட மிக முக்கியமாக நான் சொன்னேன், இந்த படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் காப்பி நாங்கள் வந்து வரும்போது மணிவர்மன் கூப்பிட்டு சொன்னேன், மணி நம்ம அடுத்த படம் பண்ணுவோம், என் கூட வாங்க சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது மணிவர்மன் இல்லை சார் நான் அடுத்த படம் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டேன் இன்னொருத்தருக்கு அப்படின்னாரு. ஆனால் அப்போ என்ன சொன்னார்,
மணிவர்மன் என்கிட்ட சொன்னாரு, சார் அந்த படத்தை நான் முதல்லயே உங்ககிட்ட நான் சைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், கதையை கொடுத்துட்றேன், அந்த ப்ரொடியூசரோட நீங்க சைன் பண்ணிடுங்க சார், நம்ம முதல்ல இருந்தே இந்த படத்தை வந்து பில்டப் பண்ணி அதை ப்ரொமோஷன் பண்ணி அருமையா கொண்டு வந்துடலாம், அந்த ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ண ரெடி சார், நீங்க கூட இருங்க சார், தமன் தான் ஹீரோ அப்படின்னாரு. நான் சொன்னேன், சூப்பர்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, மணிவர்மன் அண்ட் தமன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, த ஹோல் டீம் அகெயின் தே ஆர் மேக்கிங் அனதர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த படத்துலையும் நம்மளே பயணிக்கணும் அப்படின்னு நான் அப்பயே மணிவன்கிட்ட சொன்னேன். அந்த ப்ரொடியூசர்ஸ் அதை மண்டே மீட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, திங்கட்கிழமை மீட் பண்ணி நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போகலான்னு சொன்னாங்க. ஸோ இப்படி ஒரு அருமையான டீம் ஒரு சிறந்த படைப்பை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அந்த 13 நிமிஷம் குறும்படம் மாதிரி காமிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏற்கனவே ரொம்ப பழசாயிடுச்சு, முதல் 10 நிமிஷம் காமிக்கிறது, இல்லைன்னா ஒரு ஸ்னீக் பீக் காமிக்கிறது. நான் என்ன சொன்னேன், ஒரு காட்சி இல்லை, ஒரு குறும்படமாக இந்த படம் எதை பற்றி சொல்ல போகுதுன்றதை நீ காமிக்க முடியுமா, என்ன பண்ணித்தரேன் சார் அப்படின்னு அவரும் எடிட்டர் உட்காந்துட்டு ஒரு 13 நிமிஷம் படமாக கொண்டு வந்து இன்னைக்கு காமிக்கிறாங்க. நம்ம என்ன கேட்டாலும், ஒரு தயாரிப்பாளராக, ஒரு படத்தினோட விநியோகஸ்தராக நான் என்ன கேட்டாலும் அதுக்கு வந்து துருவா வேலை செஞ்சு ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஒர்க்கிங் வித் மணிவர்மன், வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மணிவர்மன். மணிவர்மன் மாதிரி இயக்குநர்கள் மிகப்பெரிய வெற்றிகள் அடையணும். என்னன்னா, நான் நிறைய இயக்குநர்களை பயணிச்சிருக்கேன். நிறைய இயக்குநர்கள் பெயின் இன் த நெக் அப்படின்வாங்க, தலையில் நம்ம வந்த ஒரு பெயினாக இருப்பாங்க. ஒரு தயாரிப்பாளருடைய பெயினை புரிஞ்சிக்காம அவங்கள கஷ்டப்படுத்துறதுல அவங்களுக்கு ஒரு சுகம் இருக்கும். நிறைய இயக்குநர்கிட்ட நான் அப்படி பயணிச்சிருக்கேன், பேர் சொல்ல விரும்பல. ஆனால் ஒவ்வொரு படம் முடியும் போதும் அப்பா ரிலீஃப்டா, இந்த ஆளுகிட்ட வெளில வந்தாச்சு அப்படின்னு நான் சில பேர்கிட்ட நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் பயணிக்கும் போது மணிவர்மன் கூட அடுத்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். மணிவர்மன் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மணிவர்மன் மாதிரி இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் மிக பெருசாக ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா நீங்கள் உணரலாம். நான் தொடர்ந்து படம் பண்ணிட்டு வரும்போது சந்திக்கிற பிரச்சனைகளோடு பார்க்கும்போது இப்படிப்பட்ட சிறந்த இயக்குநர்கள் ஜெயிக்கிறது தான் தமிழ் சினிமாவுக்கு நல்லது. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியே இந்த ஒரு நொடி படம் கண்டிப்பாக கொடுக்குன்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் அடுத்த வாரம் நாங்கள் உங்களுக்கு படம் காமிக்கிறோம், படம் பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி புதிய குழுக்கள், புதிய டீம், அதாவது வெற்றி அடையணும்னு போராடுற இந்த குழுக்கள் வெற்றி அடையணும். அந்த வெற்றிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும், ஒரு தூணாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை விட முக்கியமாக மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் உட்காந்துக்கிட்டு பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற அழகர் சார் வந்து மீனாட்சி அம்மன் எனக்கு படத்தை சக்ஸஸ் பண்ணி கூட வேண்டிட்டு அங்கே இருக்காரு. அந்த நம்பிக்கையோடு இருக்கிற அழகர் சாருக்கு இந்த படம் வெற்றி அடையணும். அவருடைய நல்ல மனசுக்கும் அவருடைய அந்த எதிர்பார்ப்புக்கும் இந்த குழு மேலே அவ்வளோ நம்பிக்கையோட இந்த படத்தை அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ரதீஷ் அவரோட டெக்னிக்கலாக இருந்து அட் த சேம் டைம் அந்த படத்தினுடைய பட்ஜெட்டை கரெக்டாக வச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லோருமே இந்த படத்து மூலமாக பெரிய வெற்றி அடையணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு தான் கடவுளாக பார்த்து ரொம்ப அருமையாக ஒரு பெரிய காம்படிஷனு, ஸ்க்ரீன் கிடைக்கிறதே ரொம்ப, நான் போய் ஸ்க்ரீன்ஸ் கேட்கும் போதே எடுத்துனே சார் 2 படம் வருது சார், பெரிய படம் ஒன்று ரத்னம் வருது, அரண்மனை 4 வருது, உங்களுக்கு எப்படி சார் கொடுக்குறது அப்படின்னாங்க. 26 வந்து ஒரு ஆஃப் த பெஸ்ட் டேட்ஸ், ஏன்னா 1ஆம் தேதி லீவ் வருது, ஒரு நல்ல ஒரு வீக்கெண்டு, இந்த வீக்கெண்டை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போது ஆரி சார் வந்து என்கிட்ட வந்து அழகாக ஒரு நல்ல நியூஸோட சொல்கிறாரு, சார் அந்த படம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரி அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியனை பார்க்க போகிறேன் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் நம்மளை கட்டி போட்டு பேச வச்சுட்டாரு. அவருக்கு தனி ஒரு மேடையை கொடுத்துருக்கலாம் போல இருக்கு, முதல்ல அவரை பேச வச்சிருக்கணும். 25 நிமிஷம் அவர் பேசுறதை பார்க்கும்போது வாவுன்னு பார்த்துட்டு இருந்தேன், என்னடா மனுஷன் இவ்வளோ கான்செப்ட் வச்சிருக்காரு. அதுவும் அதாவது அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்தாரு பாருங்க, ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. நம்ம கோவிடுக்காக போய் ட்ரீட்மெண்ட் போகும்போது உடனே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பிடிஎஃப் வந்துடுச்சு சர்டிஃபிகேட்டு. ஏன் வந்து இமீடியட்டாக ஒரு பிடிஎஃப் வரக்கூடாது? நம்ம ஓட்டு போட்ட உடனே நம்ம மொபைல் நம்பரை வாங்கிட்டு உடனே நம்மளுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்ததுன்னா அதை நம்ம ட்வீட் பண்ணலாம், அது பிறகு நம்ம ஊரெல்லாம் போய் காமிக்கலாம். அதை விட முக்கியமாக அதை காமிச்சாதான் உள்ளவே அலௌடு அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வரும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கான ஐடியாவை கொடுத்த ஆரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆரி, யூ வில் கோ பிளேசஸ் இன் லைஃப். என்னுடைய வயசில் கொஞ்சம் மூத்தவனால சொல்கிறேன், என்னுடைய பிளெஸிங்ஸ். யூ வில் பிகம் வெரி பிக் சக்ஸஸ். அண்ட் சினிமாவில் நீங்கள் எவ்வளோ சாதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு மனிதனா, ஒரு தனி மனிதனா, ஒரு படைப்பாளியா, ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு மனிதரா நீங்கள் பெரிய வெற்றி அடைய போறீங்க. அதுக்கான எல்லா அங்கீகாரமும் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வந்திருந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. ஆரி சொன்ன மாதிரி உங்கள் எல்லோருக்கும் வேண்டுகோள், ஊடகங்கள் மூலமாகவும் உங்களுடைய சோஷியல் மீடியா மூலமாகவும் எல்லோருக்கும் ஒரு பரவலான தகவலை சொல்லுங்கள். 100% ஓட்டு இல்லையோ ஓட்டு இருக்கிற எல்லோரும் போயிட்டு கண்டிப்பாக ஓட்டு போடணும்னு உங்கள் எல்லோரும் சார்பிலும் கேட்டுக்கிறேன். அண்ட் நீங்களும் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் அதை பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய மாற்றத்தை காணணும். அதாவது ஓட்டிங் பர்சன்டேஜில் இந்தியாவில் ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறுறதுக்கு நம்ம எல்லோரும் நாளைக்கு காலையில் போய் ஓட்டு போட்டு ஒரு பெரிய ஓட்டிங் பர்சன்டேஜ் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அந்த ஒரு நொடி நீங்கள் பண்ணுற அந்த ஒரு நொடி இந்த படத்துக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக மாறும். அந்த ஒரு நொடி நம்ம எல்லாம் டிசைட் பண்ணி நம்ம போய் ஓட்டு போட்டோம்னா அந்த ஒரு நொடியாக
நம்ம வாழ்க்கையில் நம்ம சரித்திரமை மாற்ற முடியும். தமிழ்நாட்டினுடைய சரித்திரம் மட்டும் இல்லை, இந்தியன் சரித்திரத்தையும் மாற்ற முடியும். தமிழ்நாடு இந்தியர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க முடியும். அதுக்காக ஒரு டைம் எடுத்து ஒரு நொடி உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு நொடி குழு உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறது. நீங்கள் வந்திருந்து இவ்வளோ சிறப்பாக இந்த விழாவை நீங்கள் எல்லாரும் இவ்வளோ பிரமாதமான ஒரு இது நம்முடைய ஒரு கேதரிங்கை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த விழாவை இவ்வளோ சிறப்பாக பண்ண என்னுடைய பிஆர்ஓ வெங்கடேஷ்க்கு நன்றி. வெங்கடேஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெங்கடேஷ்க்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். ஒரு புதுமுகமான ஒரு பிஆர்ஓ. நான் வந்து பிஆர்ஓ சொல்லும்போது நான் சொன்னேன், என்னுடைய பிஆர்ஓ ஒருத்தர் இருக்கார், அவரை வச்சு பண்ணலாமா சொல்லும்போது எனக்கு உடனே வந்து மணி சொன்னார், சார் வெங்கடேஷ் நல்லா பண்ணுவார் சார். சரி சரி நான் வெங்கடேஷில் பேசுகிறேன் அப்படின்னா, வெங்கடேஷ் யூ டூயிங் எ ரியலி குட் ஜாப், கங்க்ராட்ஸ். அண்ட் எல்லா சிறுபடங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக அந்த விழாவில் ஒரு சிறப்பான முறையில் அந்த விழாவை நடத்தி கொடுக்குற கவிதாவுக்கு, கவிதா அக்கான்னு சொல்லக்கூடாது, கவிதா தங்கச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அக்கான்னு சொல்லி உங்களை வயசேற்ற விரும்பல. என் கூடவே இருந்து ஜெகதீஷ் கம் டிஜிட்டலி டீம் இந்த டிஜிட்டல் ப்ரொமோஷனில் மிக பிரமாதம் அந்த படம் ரீச் ஆகுதுன்னா அதுக்கு எல்லாமே காரணம் என்னுடைய நண்பன் ஜெகதீஷ் தான், டிஜிட்டலி ஹெட். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் என்னுடைய ஹோல் குழு, என்னுடைய பிஸ்னஸ் ஹெட் சரவணன் அண்ட் முருகன் எல்லோருக்கும் அண்ட் மாணிக்கம் எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த படத்தை காமிக்கிறோம். நீங்கள் படம் பார்த்துட்டு இந்த படத்தை உங்களால் முடிஞ்ச பெஸ்ட் சப்போர்ட் கொடுக்கணும்னு உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.